அனைவரும் சமமாக இணைந்துதான் இந்த சமூகத்திலே வாழ முடியும். இப்போது சென்னை நகரம் போன்ற இடங்களிலே ஒரு அபார்ட்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறது என்றால் எந்த ஜாதி என்றே யாருக்கும் தெரியாது. இவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவர் போவார், அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவர் வருவார். இந்த இடத்திலே எந்த இடத்திலும் நீங்கள் குறிப்பிட்ட எந்த சமூகமும் யாரையும் குறை சொல்லி பேசுவது கிடையாது. இதை அனைத்தையுமே உருவாக்குவது திராவிட அரசியலே அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக நம்மளிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தானே தவிர நிச்சயமாக பிராமணர்களுக்கும் மற்ற எந்த சமூகத்தினருக்குமே ஜாதி பிரிவினை என்பது இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனா நீங்க பேசும்போது திருப்பி திருப்பி தமிழ்நாட்டை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு கேள்வி, திராவிடம் 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 சொன்னா தமிழ்நாடுனா தென் மாநிலம், அப்படி என்றால் வட மாநிலங்களில் பிராமண எதிர்ப்புகள் இல்லையா? வட மாநிலங்களில் இது போன்று ஜார்க்கண்டிலும் பீகாரிலும் மற்ற இடங்களிலும் இது போன்ற வழிபாடுகள் இல்லையா? நீங்கள் திருப்பி 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 அது திராவிடம் திராவிடம் என்று சொல்லுது நோக்கம் இல்லை. நிச்சயமாக நாம் வாழும் இடம் தமிழ்நாடு. நம்முடைய வாழ்வியலை சுற்றி அமைந்திருக்கும் அரசியலை பற்றி அதிகமாக பதிவிட வேண்டும். இன்னொன்று, வட மாநிலங்களில் பிராமணர்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இப்போது டெல்லி அரசியல் எடுத்தாலும் சரி,